அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2026ஆம் ஆண்டு அந்த புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். யாருக்கு அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2026 அந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்புள்ளங்களுக்கு மீண்டும் 2026 அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த பலன்களை பார்ப்போம். இப்போ இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது விபத்தா விபரீதமா என குழம்பும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். விபத்தா விபரீதமா என குழம்பும் ஆண்டு. ஆக ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இது என்ன விபரீத, அது ராஜயோகமாக மாறுதா இல்லை பிரச்சனையாக மாறுதா, இதெல்லாம் இப்படி ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னாக்க குரு பகவான். ஒரு ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் நியூ இயரில், ஒரு 5 மாதங்கள், மே மாதம் முடிய ஓரளவு லாபங்கள் நன்மைகள் ஓரளவு ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்து ஜூன் ஸ்டார்டிங்லேயே 1 or 2 டேஸ்லேயே ஆரம்பிச்சிடும். பெரிய அளவுக்கு சிக்கல்கள், நிம்மதி, சந்தோஷம் குறையிற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவங்களுக்கு ஆல்ரெடி நான் 12 ராசிகளுக்கு நான் சொன்னப்போ 3rd ரேங்க்கு கொடுத்துருப்பேன். 3 விதமாக பிரிச்சிருப்பேன். 3rd ரேங்க் கொடுத்துருப்பேன் சுமாரான பலன்கள்ங்கிறதால. இவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா 40% நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி வலுக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாகிறது நல்லது. 12ல போய் உச்சமாகிறப்ப பவர் இல்லை. அந்த பவரை நீங்க அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு பவர் ரொம்ப பிடிக்கும், ஆனா அது கிடைக்காது. குரு வழியா அது கிடைக்காது. அதிர்ஷ்டமாக பங்குதாரர்கள் வழியா அந்த நன்மைகள் நடக்குமாங்கிறது தசாபுருத்தியை பொறுத்து தான். தப்பிப்பீங்களா இல்லை சிக்கலா இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆனா, ஜஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்துட்டேன் 40%. ஏன்னா இந்த குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாதம் லாபத்தை கொடுப்பார், ஓரளவு சமாளிக்கிற மாதிரி பண்ணுவார். அதற்கு அடுத்தது நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே பயமா இருக்கியா, என்ன நடக்கும்னே தெரியல. ஒரு அதான் ஆக்சிடென்டலாக தான் விஷயங்கள் நடக்கும், விபரீதமாக தான் நடக்கும். நீ நினச்சதுக்கு மாறாக ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 40% சொன்னதாலேயும் கவனம் தேவை. ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் சுமாராக இருக்கு. குரு பகவான் 12ல் போய் விரய குருவாக மறைகிறார். உச்ச விரயங்களை கொடுப்பார், நிம்மதி சந்தோஷத்தை கெடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியம் காப்பாற்றும். பங்குதாரர்கள் காப்பாற்றுவார்கள். இல்லாட்டி பங்குதாரர்களே பிரச்சனைக்குரியவர்களாக மாறுவார்கள். அதனால மெடிடேட் பண்ணிக்கணும். இப்ப எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சனி பகவான் உங்களை கெடுப்பார் அப்படின்னா அந்தஸ்து மரியாதையை கெடுப்பார். அப்ப யார்ட்டையும் எதிர்பார்ப்போட எதையும் செய்யாதீங்க. ஏன்னா பொதுவிலேயே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன். மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும், மதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை எதிர்பார்க்காதீங்க. உங்களை அலட்சியம்தான் படுத்துவாங்க, உங்களை சீண்டி தான் பார்ப்பாங்க. அதுவும் சின்ன சாதாரண ஆட்கள் சீண்டுவார்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய கோபம் வரும். அதனால வார்த்தை வித்தியாசமாக பேசி கெடுத்துக்கிறது, பேரை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், தன வருவாயை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்தியில தடுமாற்றம், குழப்பம் வரத்தான் செய்யும். என்ன பெரிய மனுஷன் நினைச்சா இப்படி பேசுறாப்புல, இப்படி செய்யறாப்புல, அவன் புத்தியே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் 5ல் போய் உட்கார்றார். பாவிகள் கோணத்துல உட்கார்றது அவ்வளவு நல்லதில்லை. உங்க லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கை பாவி. அங்க 5ல் உட்கார்றப்ப ரொம்ப திமிரா தன்னை மதிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. பொதுவிலேயே நீங்கள் அப்படி நினைப்பீங்க, எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு அப்பாட்டக்கர்னு நினச்சிக்கிறதுக்கான தன்மையெல்லாம் உண்டு. சில பேர் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு. அது இந்த சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகுற கோள்களுங்க. கோள் அது
மாசத்துக்கு ஒரு வாட்டி. ஒரு மாசத்துக்கு ஒரு ராசிய கடப்பார். அதனால உங்க லக்னத்துக்கு அது மறைவு ஸ்தானத்துலலாம் இருந்துச்சு, இந்த சூரியன் அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். நீங்க பிறக்கிற நேரத்துல. அது வேணா கொஞ்சம் இதா இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு இனம் புரியாத அந்த அது நான் ஒரு அப்பட்டக்கருங்கிற கேரக்டர் உங்கள்ட்ட இருக்கும். அது சூரியனோட தன்மை. இப்ப 5ல இருக்கிறப்ப ஓவர் திமிரா புத்தியில சூரியன் இருக்கிறப்ப, தான் பெரிய ஆளு என்ன வேணாலும் செய்வோங்கிற மாரி, என்னால நான் யார்ட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமில்ல, நான் யார் தெரியுமில்ல, அப்படிங்கிற மாரிலாம் பேச வச்சு சிக்கல வர வைக்கும். இப்ப சூழல் சரியில்லைங்கிறப்ப அடக்கி வாசிக்கணும். அதனால தான் 40% 3 ரேங்க்குங்கிறேன். அண்ட் சூரியன் மட்டுமல்ல, செவ்வாயும் இருக்கிறார். சூரியனே வெப்பக்கோள். ஒரு ஹீட்டு கோள் புத்தியில இருந்தாலே டென்ஷன் ஆகும். தலைவலி வரும். செவ்வாயும் சேர்றப்ப அவ்வளோதான். நீங்க தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு நெனச்சுக்கிட்டு, அதுவே பாதகமா போயிடும். ஏன்னா, அவர் பாதகாதிபதியாவும் வருகிறார். நீங்க பெரிய ஆட்கள் பலம் உள்ளவர், பெரிய வித்தை திறமை உள்ளவர், பெரிய ஆளுன்னு உங்கள நெனச்சுக்கிட்டு செய்யறது, அசால்ட்டா இருக்கிறது, மத்தவங்கள ஜஸ்ட் லைக் தட்ன்னு டீல் பண்ணீங்கன்னா வம்பு. அவங்க பெரிய ஆப்ப வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த சூரியனும் சூரியன், செவ்வாய் 2 பேருமே அப்படி உங்கள கெடுக்கிறதுக்கு இருக்கார். உங்க லக்னாதிபதி திமிர காட்டி நீங்களே உங்களுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, யானை தன் தலையிலேயே மண்ண வாரி போட்டுக்கணும். அது மாரி நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 11 கூடையவன் 5ல இருக்கிறது சிறப்பு. ஆனா பெரிய தன லாபம், நேம் ஃபேமோட கிடைக்கணுன்ட்டு பெருசா பிரயத்தனம் பண்ணீங்கன்னா கிடைக்காது. அந்த பெர்சன்டேஜ்லாம் அதுக்காக தான் குடுக்குறேன். 3 ரேங்க் குடுக்குறேன். பார்த்துக்கங்க. பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. வர்றபடி வரட்டும். அப்படின்னா தான் பேர் கெடாது. குடும்பம் கெடாது. இல்லாட்டி சனி பகவான் கெடுப்பார். அண்ட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சொத்துக்களால், சொந்த பந்தங்களால் காப்பாற்றப்படுவீர்கள். பட் பார்ட்னர் வழியாலாம் சிக்கல்கள், பிரச்சனைகள தான் சந்திக்கிற மாரி வரும். மத்தவங்கள முறிவு, பிரிவுன்னு போறது, பகை, விரோதம். அப்ப கூட்டாளிகள்லாம் பிரச்சனை வராதபடி வச்சுக்கணும். தன்னை விட்டு பிரிஞ்சு போகாதபடி. தொண்டர்கள், கூட்டாளிகள் அ அவங்கலாம் அப்பதான் இல்லாட்டி மரியாதை போயிடும். தொழில் போயிடும். தேவையில்லாம மாட்டிக்குவீங்க. அண்ட் ஏன்னா 3, 10 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கான். ஆனா மேஜர் கோள்கள்லாம் சரியில்லையே. அஷ்டம சனியாக அவர் படுத்துறார். லக்னத்துல கேது, 7ல ராகு. ராகு கேதுவும் சரியில்லாம இருக்கார். குரு பகவான் ஆரம்பத்துல ஒரு 5 மாதங்கள் நல்லா இருக்கார். அடுத்தது அவரும் விரைய குருவாக மாறுகிறார். அப்போ எல்லா வகையிலையும் அடக்கி வாசிக்கணும். உங்க புத்தி தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகள் விலகிற மாரி, பாசிவ் இன்கம் கூட்டு அந்த பங்குகள் கிடைக்கிறதுல பிரச்சனை, இதெல்லாம் கெடுறதுக்கான வாய்ப்புகளை குடுக்குது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் அவன் செயல். அவன் பார்த்துக்குவான். நம்ம பெருசா தன லாபத்துக்காக எதையும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யறப்ப தான் தப்பிப்பீங்க. இல்லாட்டி தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சல், நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பெரிய அளவுக்கு காரியம் முடியறே இல்ல. இந்த காரியத்தை நினைச்சு, வேலையை நினைச்சு நான் அப்படியே பயந்துகிட்டு இருக்கேன். தொழிலை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு ஞானம் கிடைக்கும். சைலண்டா இருப்பீங்க. நம்ம செய்யறோங்கிறது கிடையாது. அவன் அருள் இருக்கு. அவன் அருளால் தான் நடக்குதுன்னு தெரியுது. நம்ம அமைதியா இருப்போம்னு வரும். இல்லாட்டி ஆராய்ச்சி, குழப்பம். இது எப்படி பண்ணலாமா? அவன் பிரிஞ்சு போகாம இருக்க என்ன? நீ என்ன பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோன்னு செஞ்சாலும் பெரியவன் தான். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிட்டு வர்றது வரட்டும். அளவோட உங்க ஈகோவை காட்டாம, முறிவு பிரிவு உங்களால் பேச்சால் வராதபடி, உங்களுடைய நடத்தையால் செயல்பாடுகளால் வராதபடி அமைதியா, பெரிய அந்தஸ்து மரியாதை எதிர்பார்க்காம, சொந்த பந்தங்கள் வழியாகவும் பிரச்சனைகள் வராம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சுக்குவீங்க. சரி, நீங்க ஹீரோ, நீங்க ஒரு தலைவன் அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஒரு பாஸ்கரத மறந்துடுங்க. நீங்களும் ஒரு வேலைக்காரனா இறங்குறப்பதான் இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள்
பெரிய அளவுக்கு மற்றவங்களால தலைவனாக பாஸாக மதிக்கப்பட முடியும். நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நீங்க ஒரு வேலைக்காரனா இறங்கிடணும். அப்பதான் மற்றவங்க உங்களை தலைவனா நினைப்பாங்க. பாஸா நினைச்சு வேலை செய்ய பாஸே இறங்கி வேலை செய்கிறாரான்ட்டு அவங்க உங்களை விட்டு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம், உங்களை விட்டு பிரியறது இல்லாமல் அதிக உழைப்பை கொடுக்கறது, உங்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு செய்வாங்க. இல்லாட்டி நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது விபரீதமாக வேற மாதிரி மாறும். இது இப்படி நடக்கும்னு நினைப்பீங்க, எதிர்பாராமல் விபத்தாக வேற ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம், இந்த வருடத்தில் முக்கியமான வேலைகளை எதுவும் செய்யக்கூடாது. இல்லை அவசியம் செஞ்சாகணும் சார், என் லைஃப் சார் பண்ணி ஆகணும் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டி ஒரு 20-25% இந்த கோச்சார ரீதியான பலன்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது டோட்டலாக நெகட்டிவாக இருக்குது. ஒரு 40%, 25%லேயே 40% நன்மைகள் தான், ஜஸ்ட் பாஸ் மார்க் மாதிரி, இல்லாட்டி ஃபெயில் தான். அப்படி தான் இருக்குது. நல்ல திசாபுத்தியாக இருந்தால் ரைட்டுன்று தப்பிச்சுக்குவீங்க. அப்போ கூட நல்ல திசாபுத்தினா இறுதி வெற்றி இருக்கும், சமாளிப்பீங்க. ஆனால் இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் வரும். கோச்சார ரீதியாக 40% நன்மைகள் தானே, அப்போ 60% கெடுதல்களை ஃபேஸ் பண்ணி தான் அந்த நல்ல திசாபுத்தி கொடுக்கக்கூடியதை வாங்க முடியும். ஆக கோச்சார ரீதியான பலன்களும் வேலை செய்யும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கேது பெருசாக உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது. அது ஒரு இது. செவ்வாய் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவரே பாதகாதிபதியாக. கோவம் வந்துருச்சுன்னா அவனை அட்ரா, தூக்குறா, அவனை 2 இழுப்புல்றா, அவனை காலி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் தடார் புடார்னு பேச வைக்கும். ஏன்னா பெரிய ஆளுங்கன்னு தானே அடியால் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இப்போ இந்த கேது இருக்கிறப்ப சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்களை அறியாமல் வேகமாக பேசி அப்படி மற்றவங்க சூழலை கெடுத்துக்கிறது, புதிய நபர்கள் அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்கள் புத்தி தடுமாறாது. அதிர்ஷ்டத்தை அப்படி கெடுத்துக்காம, பங்குகளை கெடுத்துக்காம இந்த ஆண்டை தப்பிச்சுக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் என்னுடைய அன்புள்ளங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.